இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம் இருக்கு. 2 பாத்ரூமுக்கு ஒரு ஹீட்டர் தான் இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம்லேயும் சுவிட்ச் கேட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து 2 சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 சுவிட்ச் யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த சைடு வந்து ஹீட்டர் ஆன்ல இருக்குதா ஆஃப்ல இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வச்சா ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் ஹீட்டர் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்குதான்னு. இப்படி நீங்க இந்த இண்டிகேட்டர் நீங்க வைக்கல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சு நம்ம மறந்து போயிருப்போம். அப்போ என்ன பிரச்சனை ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்க தெர்மோஸ்டாட்டர் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னு நாச ஆயிட்டு அப்படின்னா ஹீட்டர் வந்து ஃபுல்லாவே ரன்னிங்லேயே இருக்கும். கரண்ட் பில் அதிகமாக வரும். ஹீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமா எரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹீட்டர் ஃபுல்லாவே எரிஞ்சு போன மாதிரி. அதே மாதிரி எரிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்க இதுக்கு எப்படி லைன் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டர் எங்க இருக்குதோ அங்க இருந்து ஒரு லைன் எடுத்து வந்து இந்த இன்னொரு பாத்ரூம் இருக்கும்ல அந்த பாத்ரூம்ல ஒரு இண்டிகேட்டர் போட்டு நம்ம வந்து லைன் கொடுக்கணும். நியூட்ரல் வந்து எங்கனாலும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து இந்த 2 கூட இழுக்கும் போது 2 ஒயர் இழுக்காம நம்ம வந்து 3 ஒயரை இழுக்கணும். இப்போ 2 ஃபன் வேல 2 ஒயர் இழுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ கையில வச்சிருக்கிறது ஒரு 1 ஸ்கொயர் ஒயர். இந்த 1 ஸ்கொயர் ஒயரும் சேர்த்து அடிஷனலா ஒன்று இழுத்து அந்த இண்டிகேட்டர்ல மட்டும் கொடுத்துருக்கிறேன். இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஃப்ல இருக்குது.